அனைவருக்கும் வணக்கம். ஜாகிர் ஹுசைன், தலைவர், தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு, பொதுச் செயலாளர், உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம். இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னை பெருநகர காவல்துறையினுடைய ஏற்பாட்டில் அனைத்து ஆட்டோக்களுக்கும் வாடகை வாகனங்களுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய நிகழ்ச்சியை துவங்கி வச்சிருக்கிறாங்க. இது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாகவும் உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் வரவேற்க மாற்று கருத்தும் கிடையாது. முதல்வருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அரசினுடைய இந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பை கொடுக்கின்றோம். மிக முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்களுடைய பிரதான பிரச்சனையாக ஆட்டோ மீட்டர் கட்டணம் இருக்கு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு கடந்த 2021 ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்களின் மிக முக்கிய பிரச்சனையாக இந்த பிரச்சனையை நாங்கள் வலியுறுத்தி பல்வேறு மனுக்களை போக்குவரத்துறை ஆணையரிடமும் நமது போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களிடமும் கொடுத்திருக்கின்றோம். கடந்த மாதம் நடைபெற்ற அண்ணன் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட அனைத்து ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை வலியுறுத்தியிருக்கிறோம். அதை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றுவதாக அண்ணன் சிவசங்கர் அவர்களும் வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைகள்ல இந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய பணிகள் என்பது பொதுமக்களினுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. அதனுடைய எங்கள் பங்கு என்பது மிக பிரதானமானது. அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யப்படாதனால இன்றைக்கு ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்கள்லாம், உதாரணத்துக்கு சென்ட்ரல்ல இருந்து ஒரு டி நகர் வரணும்னா கூட ஒரே நேரத்துல நீங்க ஆட்டோ புக் பண்ணீங்கன்னா ஓலால ஒரு ரேட்டு காட்டும், ஊபர்ல ஒரு ரேட்டு காட்டும். இந்த பிரச்சனைகள்னால அவர்களுடைய தொழில் போட்டியின் காரணமாக ரொம்ப குறைவான விலையை காட்டுறது அல்லது அதுல கமிஷன் எடுக்கிற பிரச்சனைகள் காரணத்தினால ஓட்டுநர்கள் சில நேரங்கள்ல கூடுதல் கட்டணங்களை கேட்டு ஓட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, பல பயணிகள் தங்களுக்கு இதை சாதகமாக்கி கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது புகார்கள் அளிக்கலாம் அல்லது அதனால் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள்னால பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எனவே எங்களுடைய பிரதான கோரிக்கையான ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த 2013 மாண்புமிகு முதல்வர், அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். அதே போன்று நீங்களும் மாற்றி அமைத்து கட்டணத்தை இந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய பணிகளை துவங்க வேண்டும் என்பதை மிக மிக தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அரசினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே வேளையில் பார்த்தீர்களே அப்படியானால், நீங்க இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் செய்து கொடுத்தால் தமிழக ஆட்டோ ஓட்டுநர்கள் என்றைக்கும் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.